ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். மஹிந்திரா XUV 3XO, அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்குரிய ஒரு காம்பேக்ட் SUV இது. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு காம்பேக்ட் SUVங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் உண்டு, நல்ல ஸ்பேஷியஸான இன்டீரியர், சாலிடான சேஃப்டி ஃபீச்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட என்ஜின்ஸ், இதில் 3 என்ஜின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து TCMPFI டர்போ பெட்ரோல், அதுக்கப்புறம் TGDI டர்போ பெட்ரோல், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டர்போ டீசல். ஸோ இந்த 3 என்ஜின்ஸுமே வந்து பெர்ஃபார்மன்ஸில் இந்த கேட்டகரியில், காம்பேக்ட் SUV கேட்டகரியிலேயே இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வண்டி இது. லைக் இதில் நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்ல போனால் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, சரிங்களா? அது ஏற்கனவே சூப்பராக தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த XUV 3XO லான்ச் ஆகி 1 இயர் ஆகுதுங்க. ஸோ அதுக்காக மஹிந்திரா வந்து ஸ்பெஷலாக சீக்ரெட்டாக சஸ்பென்ஸாக ஒரு ஆனிவர்சரி எடிஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் திடீர்னு நம்ம ஷோரூமில் வந்து இறங்கியிருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா கார் ஷோரூம், கோயம்புத்தூர் கார் ஷோரூம், அவங்களுடைய யார்டில் இருக்கும். இவங்க கிட்ட இந்த ஸ்பெஷல் ஆனிவர்சரி எடிஷன் வந்தாச்சு. இன்னும் விலை விவரம் வந்து உங்களுக்கு எனக்கு இன்னும் வரல, பட் மேலே ஸ்க்ரீனில் நீங்கள் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஆனிவர்சரி எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸில் லான்ச் ஆகுது. பேஸ் லெவல் MX1 அந்த வேரியண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வருதுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது இந்த ஆனிவர்சரி எடிஷனுடைய ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். AX5 வேரியண்ட் தான் வந்து பெஸ்ட் செல்லிங் இல்லையா? ஸோ இந்த AX5 வேரியண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம், லுக்கு கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கே, வித்தியாசமாக இருக்கே, EV மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்டு தாங்க. ஸ்பெஷல் ஆனிவர்சரி எடிஷன்ங்கிறதுனால லுக்கு மட்டும் இல்லை, பேருமே மாற்றிருக்காங்க. REVX, அதுதான் இந்த ஆனிவர்சரி எடிஷனுடைய பெயர். ஸோ REVX பிராண்டிங் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான ஃபீச்சர் அப்கிரேட்ஸ் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. வாங்க உள்ள என்னென்ன அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஸோ எஸ், திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இந்த கார்ஸ் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் மஹிந்திரா கார் ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்கு. உள்ள போகிற முன்னாடி இப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் Facebook, Instagram அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க REVX ஆனிவர்சரி எடிஷன் XUV 3XO ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நீங்கள் பார்க்கலாம் REVX அப்படிங்கிற பிராண்டிங். ஸோ இந்த REVX பிராண்டிங் இது ஆக்சுவலி சர்ப்ரைஸுங்க. நார்மலாக வந்து ஆனிவர்சரி எடிஷன், ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பிராண்ட்ஸில் இப்படி ஒரு எடிஷன் வந்து விட மாட்டாங்க. நார்மலாக ஒரு புது கலர்ஸ் கொடுப்பாங்க, டியூவல் டோன் கலர் கொடுப்பாங்க, இன்டீரியரில் ஏதோ அப்கிரேட்ஸ் கொடுப்பாங்க, சைலண்ட்டாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா REVX அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து புதுசான ஒரு பிராண்டிங்கோடையே கொடுத்துருக்காங்க. இது வந்து வேரியண்ட் பேர் அவங்க மென்ஷனே பண்ணலைங்க. இது எங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது AX5 வேரியண்ட்டை பேஸ் பண்ண ஒரு XUV 3XO. பட் இருந்தாலும் இது AX5ன்னு அவங்க மென்ஷன் பண்ணல, சரிங்களா? ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம் மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்கலாம், XUV 3XOன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நார்மலாக அந்த கிரில் வராது, தவிர அந்த கிளாசி பிளாக் பேனல் ஒன்று வரும் கிரில்லுக்கு பதிலாக. ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கலர் பேனலாக மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் முதல் வித்தியாசம் REVX இந்த ஸ்பெஷல் எடிஷனை பொறுத்தவரை. இது வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். இட்ஸ் சப்ஜெக்டிவ் திங். ஆனால் என்னை கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குங்க. ஒரு மாதிரி EV மாதிரி டக்குன்னு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு லுக்கு தருது. இது வந்து நல்லா இருக்குது, ஓகேவா? மற்றபடி AX5ல வரக்கூடிய எப்பவும் போல் இந்த LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அது வந்துடுது. கூடவே மல்டி ஃபங்க்ஷன் LED DRLs அதுவும் இருக்குது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் இல்லை. AX5ல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இருக்குங்க. இது திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், AX5 தான், AX5L இல்லை. ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடாஸ் இல்லை. AX5L வேரியண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து எடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் எடாஸ் இல்லை. ஸோ இது AX5L இல்லை, சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், அலாய் வீல்ஸுமே வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக AX5 வேரியண்ட்டில் சில்வர் கலரில் வரும், டியூவல் டோன் ஃபினிஷில் வரும். ஆனால் இது வந்து ஸ்பெஷல் ஆனிவர்சரி எடிஷன். ஸோ பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயின் ஹைலைட் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், AX5 XUV 3XO வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், AX5 வேரியண்ட்டில் டியூவல் டோன் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் பார்க்கலாம் டியூவல் டோன் கலர், ரூஃப் கலர் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அதே நீங்கள் அந்த நெபுலா ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து
கிரே கலரில் கொடுத்துருக்காங்க, மேட் கிரே. ஸோ ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, சர்ப்ரைசிங்கான ஒரு அடிஷனாக இருக்குது XUV 3XO AX5 வேரியண்ட்டில். இதுக்கு மேலே இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குங்க, சர்ப்ரைசிங் வந்துட்டே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் TGDI பிராண்டிங். எஸ், நான் சொன்னேன் இல்லையா, நார்மலாக AX5 வேரியண்ட்டில் உங்களுக்கு TCMPFI டர்போ பெட்ரோல் என்ஜின் தான் வரும். ஆனால் TGDI முதலாக AX5 வேரியண்ட்டுக்கே கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். அடிஷனல் 30 BHP பவர், வேற யார் வேணான்னு சொல்லுவாங்க. சூப்பரான ஒரு அடிஷனாக இருக்குது என்னை கேட்டால். ரைட், அதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக அடிஷன் ஆன மாதிரி தெரியல சைடில் அட்லீஸ்ட். ஏன்னா மேலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்ன சன்ரூஃப் வரும் இல்லையா AX5ல, ஆனால் இதில் நீங்கள் பார்க்கலாம் பேனோராமிக் சன்ரூஃபுங்க. பேனோராமிக் சன்ரூஃப், சின்ன சன்ரூஃப் கிடையாது, பெரிய சன்ரூஃப். ஸோ AX7L வேரியன்ட்ஸ்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி இப்போ AX5 இந்த ஆனிவர்சரி எடிஷனுக்கு ஸ்பெஷலாக பேனோராமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க. இது ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம். இப்போ அடுத்தது பேக் சைடு நீங்கள் பார்க்கலாம். பேக் சைடில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இங்கே C பில்லர்ஸில் உங்களுக்கு வந்து RevX அப்படிங்கிற பிராண்டிங் வந்து ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. எக்ஸுங்கிறது ஹைலைட் பண்ணி கொஞ்சம் ரெட்டில் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி பேக் ஆங்கிள் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ரியரில் பில்லர் மட்டும் இல்லைங்க, இங்கே பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் டெயில் லேம்ப்ஸ்க்கு கீழே RevX அப்படிங்கிற பிராண்டிங் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் AX5 வேரியண்ட் ஆஸ் யூஷுவல் பின்னாடிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த RevX பிராண்டிங் தவிர மற்றபடி பேக் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு AX5 வேரியண்ட்டே தான். அதே கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக சூப்பராக இருக்குது. கூடவே உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸோட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடச்சிருது. மற்றபடி எல்லாமே பார்க்குறதுக்கு AX5 வேரியண்ட்டே தாங்க. என்ன மாற்றங்கள் அப்படின்னு சமப் பண்ணிங்கன்னா, எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் திங் அந்த கிளாசி பிளாக் பேனலுக்கு பதிலாக பாடி கலர் பேனல் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட் கிரில் ஏரியாவில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் ஆட் ஆகியிருக்கு மெயினாக, அண்ட் கிளாசி பிளாக் அலாய் வீல்ஸ், அண்ட் வந்து இந்த TGDI என்ஜின் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ் பேசிடலாம். என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக AX5 வேரியண்ட்டில் TCMPFI அதாவது GDI இல்லாமல் மல்டி போர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டர்போ பெட்ரோல் என்ஜின் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதோ முதல் முறையாக TGDI என்ஜின் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர், அதே ஸ்பெக்கு தான். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி கொண்ட என்ஜின் அப்படின்னு இருக்கும்போது பவர் டார்க் எல்லாம் அடுத்த லெவலுக்கு அப்கிரேடுங்க. இந்த என்ஜின் முன்னே வந்து AX5L வேரியண்ட்லேருந்து தான் கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போது AX5 வேரியண்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த என்ஜினுடைய ஸ்பெக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். 130 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 230 நியூட்டன் மீட்டர் கிட்ட டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸோடைய வண்டி. இந்த RevX எடிஷனில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கிடைக்குது. ஸோ சரியான பவர்ஃபுல் என்ஜின் அண்ட் செமையான கியர் பாக்ஸ் ஆப்ஷன். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு ரீஃபைண்டான என்ஜினும் கூட 3 சிலிண்டராக இருந்தாலும் வேறு லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு என்ஜின் இது. இந்த செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் கேட்டகரியில் இதுதான் அதிகமான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேவா? தென் இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இந்த TGDI மஹிந்திராவுடைய TGDI டர்போ சார்ஜ் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின்ஸை பொறுத்தவரை நீங்கள் நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னும் ரெக்கமெண்டட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 95 ஆக்டேன் பெட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸே கிடைக்கும் ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில். மேக்ஸிமம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹைவே கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 16 வரைக்கும் 17 வரைக்கும் கிடைக்கும். ஓனர்ஸ் வந்து சில பேர் அப்படி சொல்கிறாங்க. சிட்டி கண்டிஷன்ஸில் ஒரு 11-12 அந்த ரேஞ்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இருந்தாலும் நல்ல டேம்பிங், நல்ல ரீஃபைன்மெண்ட், ஆக்சுவலி சூப்பரான என்ஜினாக இருக்குது. சரியான ஹெவியான பானட். ஸோ பில்ட் குவாலிட்டியில் எந்த வகை மாற்றமும் இல்லை. இப்போ வாங்க கேபினுக்கு உள்ளே போய் என்னென்ன இன்டீரியரில் சேஞ்சஸ் இருக்குது அதை வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த RevX எடிஷனை பொறுத்தவரை அதாவது பெரும்பாலான மக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா XUV 3XOடைய இன்டீரியர் பொறுத்தவரை ஐவரி ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் இருந்திருக்கு. பிளாக் லெதரட் அப்போல்சரி. ஓகே, ஸோ பிளாக் லெதரட்னு சொன்னேன் இல்லையா, கரெக்டு தாங்க, லெதரட் தாங்க. AX5 வேரியண்ட்டை பொறுத்தவரை இத்தனை நாளாக ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிளாக் கலரில் இருந்துச்சு. ஆனால் இதை வந்து இப்போ லெதரட் அப்போல்சரியாக மாற்றிட்டாங்க. ஸோ அது ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். நல்ல வேலை, டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் மாதிரி ஐவரி ஒயிட்டில் கொடுக்காம பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மற்றபடி டேஷ்போர்டு, டோர் பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் எந்த வகை மாற்றமும் இல்லை. சரிங்களா? மாறி இருக்கிற இன்னொரு விஷயம் இந்த RevX எடிஷனை பொறுத்தவரை இங்கே நீங்கள் பார்க்கலாம் பெடல்ஸில் உங்களுக்கு இந்த அலுமினியம் கவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்டி அலுமினியம் பெடல்ஸ். இது வந்து நார்மலாக ஸ்போர்ட்ஸ் கார்ஸில் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கும், அதே சமயம் வழுக்காமவும் இருக்கும். ஸோ அந்த ஃபினிஷ் வந்து இப்போ இந்த RevX எடிஷன்ஸ்க்கு வருது. ஸோ இது ஒரு புது ஃபீச்சர் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். வரவேற்கத்தக்க ஒரு சேஞ்சுங்க. மற்றபடி டேஷ்போர்டோடைய லுக்கு
ஓவரால் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே உட்காந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே ரைட். ஸோ உள்ளே உட்காந்துட்டேன். உள்ளே உட்காந்து பார்க்கும்போது இதுதாங்க டேஷ்போர்டோடைய வியூ, லுக், லே அவுட் எல்லாமே. குவாலிட்டி ஆஃப் இன்டீரியர்ஸ் நல்ல ரோபஸ்டான பிளாஸ்டிக்ஸ் தான். டாப் அண்ட் AX7 L வேரியன்ட்ஸ் போனால் தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ்லாம் வரும். பட் இந்த வேரியண்ட்டில் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ரோபஸ்டாக செம ஸ்ட்ராங்காக இருக்குது. குவைட் குட். AX5 வேரியண்ட்டில் முன்னே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே இன்னி வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. கூடவே இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதையும் நீங்கள் பார்க்கலாம். நல்ல செம ஹை குவாலிட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டீரிங்லேயே பட்டன்ஸ் இருக்குது. XUV700 உடைய அதே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, எல்லாமே இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பெரிய சைஸ் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதில் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகே, பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங், அதாவது என்ஜின் ஆன் பண்ணாமல் பவர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட். அது கூடவே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டி. இதில் இந்த லே அவுட் எடுத்து காட்டுற பாருங்க. நீங்கள் பார்க்கலாம் SOS எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸு, மஹிந்திராவுடைய எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸு, கால் சென்டருக்கு, ஜஸ்ட் டயலு அண்ட் கானா ஆப்பு, இந்தியா டுடே, இன்டர்நெட் இருக்குது. கூடவே வந்து அலெக்ஸா கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குங்க. கூடவே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குது. ஓகே, 360 டிகிரி கேமரா வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக AX5L வேரியண்ட் தான் போயாகணும். ஆனால் இந்த AX5 வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து TGDI என்ஜின் ஆட் பண்ணியிருக்காங்க. கூடவே பேனராமிக் சன்ரூஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து செமையான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பேனராமிக் சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது ஒரு அருமையான வரப்பிரசாதம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே AX5 வேரியண்ட் சரியான வேல்யூ ஃபார் மணியான ஆப்ஷனுங்க. இப்போ AX5 RevX எடிஷனில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணது இன்னும் அடிஷனல் வேல்யூ ஃபார் மணி. இது வந்து வாய்ஸ் கமாண்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் சன்ரூஃபை, அல்லது அதுக்கான ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது பேனராமிக் சன்ரூஃப், அது ஸ்கை ரூஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, சன்ரூஃபுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையை வெளியே விட்டுட்டு சன்ரூஃப் வழியாக நின்றுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு கிடையாது. சன்ரூஃப் வழியாக நின்றுட்டு ட்ராவல் பண்ணுறதும் ஹெல்மெட் இல்லாமல் பைக்கில் போகிறதும் ஒன்று. தயவு செய்து அந்த தவறை பண்ணாதீங்க, ரொம்ப தவறுங்க. போலீஸ் வந்து எப்போ நினச்சாலும் அவங்க ஃபைன் போடலாம். ஸோ ப்ளீஸ் பி சேஃப், ட்ராவல் சேஃப். அது என்றைக்குமே சேஃப் கிடையாது, சரிங்களா? தென் AX5ல் ஆஸ் யூஷுவல் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆட்டோ டிம்மிங், எலக்ட்ரோ குரோமேட்டிக் IRVM இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். ஆட்டோ டிம்மிங் IRVM உண்டு. வேறன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீட்டாக கிடைக்குது. கூடவே டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், AC முன்ன போல் வந்துடுது. அண்ட் ஸ்டீரிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா XUV3XO உடைய எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே மல்டிபிள் 3 டிரைவ் மோட்ஸ் வருதுங்க. கம்ஃபர்ட் மோடில் இருக்குது. கம்ஃபர்ட் மோடுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம லைட்டாக இருக்கும். அதே கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகணும்னா உங்களுக்கு வந்து நார்மல் மோட், அண்ட் இருக்கிறதுலே ஸ்டிஃபாக ஸ்போர்ட்டியாக வேணும்னா ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் ஸ்டீரிங் செம்ம வெயிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸ்டீரிங்கோடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது, 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர். இது TGDI என்ஜின் வித் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். சரியான பர்ஃபார்மன்ஸ், சரியான டிரைவர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் காராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வேணும்னா அதுவும் கிடைக்கும். ஸோ இந்த என்ஜின் வந்து சூப்பருங்க. கியர் பாக்ஸும் சூப்பர். என்னென்னா கொஞ்சம் லாங் த்ரோ கியர் பாக்ஸ் அண்ட் லாங் ட்ராவல் கிளச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப தூரம் உள்ளே அழுத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் ஒரு சின்ன மைனஸ், மற்றபடி வண்டி வேறு லெவல். ஆம்ரெஸ்ட் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இதுவும் லெதர் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் உண்டு. 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. ஃப்ளிப் கீஸ் ரெண்டுமே வந்து ஃப்ளிப் கீஸ், ஆனால் ஸ்மார்ட் கீஸ் தான். ஸோ ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் க்ளவ் பாக்ஸ், நல்ல பெரிய லென்த்தான க்ளவ் பாக்ஸ், தாராளமான கெப்பாசிட்டி இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ். ஆக்சுவலி ஒரு 1 லிட்டர் பாட்டிலும் ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலும் டோர்ஸில் வச்சுக்கலாம். அது ஆஸ் யூஷுவல் சேம் தான். தென் இங்கே டோர் பேடில் நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல லெதர் பேடிங் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் இருக்குது. எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMஸும் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் இருக்குது. 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஃபீச்சர் டிரைவர் விண்டோவுக்கு வந்துடுது. கூடவே ஆட்டோ ஃபோல்டிங், எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMஸும் இருக்குது இந்த வேரியண்ட்டில். ஸோ அதுவும் கவலை இல்லை. ஓகே, ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த RevX AX5 வேரியண்ட்டை பேஸ் பண்ண ஆனிவர்சரி எடிஷனை பொறுத்தவரை. இப்போ பேக் சீட்டில் போய் அங்கே என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். XUV3XO உடைய பேக் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு இந்த காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் செகண்ட் ஸ்பேஷியஸான காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த XUV 3XO. ஃபஸ்ட்டு கியா சிராஸ், அதை வந்து அடிச்சுக்க முடியாது. ஆனால் XUV 3XOவும் சலைச்சது இல்லை. எவ்வளோ லெக் ரூம் இருக்குது பாருங்கள். மிட் சைஸ் எஸ்யூவி அளவுக்கு லெக் ரூம் இருக்குது. டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்ல லெக் ரூம், நல்ல ஹெட் ரூம் அண்ட் 3 பேருக்கு நல்ல அகலமான கேபினும் கூட. இந்த செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்ச அகலம் அதிகமாக தரக்கூடிய ஒரு வண்டி XUV 3XO. அது வந்து சூப்பர். மேலும் எல்லா வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே இண்டிவிஜுவல் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் வருது. மேலும் 3 பேருக்கும் தனித்தனி 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் மிட் வேரியண்ட்லேருந்தே இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்ல கம்ஃபர்டபுளான ப்ராப்பரான சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. 2 பேர் போகிறதுக்கு செம கம்ஃபர்ட்டு. 2 கப் ஹோல்டர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அருமைங்க. வேறு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ஒன்றும் இல்லை. ரியர் சீட்டுக்குமே அதே பிளாக் லெதர் அப்போல்சரி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸை போலவே பேஸ் வேரியண்ட்லேருந்தே இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் எதுவும் இல்லை. நல்ல த்ரோ இருக்குது. கூடவே ஒரு C டைப் USB சார்ஜிங் போர்ட்டும் வந்து ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இன்னொரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா வகையாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்கெட்டும் இருக்குது. நீட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி குறை சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறை சொல்லலாம். தை சப்போர்ட் பத்தலை. ஏன் ஹைட்டுக்கு, அதாவது ஜென்ரலாகவே கொஞ்சம் ஹைட்டான பீப்புளுக்கு இந்த தை சப்போர்ட் பத்தாமல் இருக்கும். ஸ்பேஸ் இருக்குது, தை சப்போர்ட் மட்டும் ஏன் குறை வச்சாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் ஓகே. பேனோராமிக் சன்ரூஃப் வந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் லேம்ப்ஸ் வந்து இடம் மாற்றிருக்காங்க. ஸோ LED லேம்ப்ஸ் பின்னாடி வருது, ஆனால் சைட்ஸில் வருது. நல்ல குவாலிட்டியான லேம்ப்ஸ் தான். ஸோ நீட், சூப்பர். இந்த ரியர் சன் பிளைண்ட்ஸ் கர்டன்ஸும் கொடுத்துருந்தாங்கன்னா பேக்கேஜ் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். சின்ன ஒரு குறை தான், மற்றபடி ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஸோ இதுதான் இந்த RevX AX5 பேஸ் பண்ண ஆனிவர்சரி எடிஷன் XUV 3XO உடைய கேபின் வியூ. டேஷ்போர்டை பார்க்கும்போது பெருசாக மாற்றமெல்லாம் தெரியாதுங்க. அந்த பெடல்ஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேனராமிக் சன்ரூஃப் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இன்னும் அடிஷனல் லைட்டு, சரியான வியூ, சூப்பரான அந்த ப்ரீமியமான கேபின் ஃபீல் தருது இந்த பேனராமிக் சன்ரூஃப். ஏற்கனவே ப்ரீமியமாக இருந்த இந்த கேபினை இன்னும் ஃபீச்சரோடடாக இன்னும் அப்கிரேடடாக பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மையாகவே மஹிந்திராவுக்கு மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ரியலி நைஸ். ஓகே. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியண்ட்டில் எல்லாமே இருக்குது. அதாவது 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்ட், கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், மேலும் ரோல் ஓவர் மிட்டிகேஷன், எலக்ட்ரானிக் பிரேக், ப்ரீஃபில் பிரேக், டிஸ்க் வைப்பிங்கு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீடென்ஷன் எக்விப்ட் சீட் பெல்ட்ஸு, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டீஃபாகர், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. ப்ராப்பரான சேஃபான ஃபீச்சர் லோடட் ஒரு காம்பேக்ட் SUV. இந்த ஆனிவர்சரி ஸ்பெஷல் எடிஷன் இன்னும் இந்த பேக்கேஜை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். சரி, வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா XUV 3XOவுக்கும் காமன் அண்ட் சேம் தான். ஸோ டீசெண்டான லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. 300 லிட்டருக்கு மேலே அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆக்சுவலி குவைட் டீசென்ட்டுங்க. ரூஃப் வரைக்குமே ஏற்றிக்கலாம். அதுக்காக தான் பார்சல் ட்ரே வந்து கொடுக்கல. அடிஷ்னல் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி ஃப்ளாட்டாக இல்லை, கொஞ்சம் பெரிய ஹம்ப் இருக்குது. பட் இருந்தாலும் சீட்டுக்கு மேலேயே லக்கேஜ் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தாங்கும். நோ இஷ்யூஸ். ஓகேவா? தென் ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு அடியில் உள்ளது. இது வந்து ஒரு ஸ்டெப்னி. சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள் சைஸு. இது வந்து 16 இன்ச்சு தான். பட் அகலம்னு பார்த்தீங்கன்னா 135 செக்ஷன் தான் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒல்லியான டயர். ஸ்டெப்னி அப்படின்னு பிராண்டில். ஸோ டெம்பரரி யூஸுக்கு மட்டும்தான் இது ஓகே. ஜாக்கெட் டூல் கிட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தாங்க. தேவையான அளவுக்கு எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. ஸ்பேஸும் டீசெண்டாக இருக்குது. எமர்ஜென்சி யூஸுக்கு ஸ்டெப்னியும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் குட். ஓகே. ஸோ வாங்க இந்த RevX ஆனிவர்சரி எடிஷன் XUV 3XO உடைய விலை, வேல்யூ, இது யாருக்கு செட் ஆகும் அதெல்லாம் பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மஹிந்திரா XUV 3XO உடைய ஆனிவர்சரி எடிஷன் RevX எடிஷனுடைய ஒரு ஓவர்வியூ. இது டாப் லெவல் வேரியண்ட்டுங்க. அதாவது RevX எடிஷனுடைய டாப் அண்ட் வேரியண்ட் AX5 பேஸ் பண்ண ஒரு ஆனிவர்சரி எடிஷன். ஏற்கனவே AX5 வந்து பார்த்தீங்கன்னா சரியான வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருந்துச்சு. இந்த வண்டி ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 மெயினான அடிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இத்தனை நாளாக AX5ல இல்லாத TGDI பெட்ரோல் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேனராமிக் சன்ரூஃப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். லைக் TGDI என்ஜின் வந்து நீங்கள் AX5L வேரியண்ட் போனால் மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் ADASோட மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த வேரியண்ட் ஒரு சரியான சாய்ஸ். ஏன்னா AX5 தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருது.
ப்ளஸ் இந்த ரெவெக்ஸ் எடிஷனில் உங்களுக்கு டிஜிடிஏ என்ஜினுடைய அடிஷனல் பவர், அடிஷனல் அந்த டார்க் புல்லும் வந்து கொடுத்துருதுங்க. ஸோ அது ஒரு மேஜர் பெனிஃபிட். அதுக்கப்புறம் சன்ரூஃப் பிரியர்களுக்கு பனராமிக் சன்ரூஃபும் வந்தாச்சு. மெயினாக XUV 3XO பொறுத்தவரை இன்னொரு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தது, ஒயிட் கலர் சீட்ஸ். ஸோ அந்த ஒயிட் கலர் சீட்ஸுக்கு பதிலாக இதில் வந்து பிளாக் லெதரட் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இத்தனை நாளாக வந்து XUV 3XO தள்ளி போட்டே இருந்திருக்கீங்க, இந்த ஒயிட் சீட்ஸ்னால தான் தள்ளி போட்டுருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். பிளாக் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரீட்ஸை பொறுத்தவரை. ஸோ எஸ், இந்த வண்டியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதுக்கப்புறம் MX1 பேஸ் வேரியண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரெவெக்ஸ் ஸ்பெஷல் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க XUV 3XOலேயே. அந்த வெர்ஷனோடைய ரிவ்யூமே நீங்கள் கூடிய விரைவில் நம்ம சேனலில் பார்க்கலாம் இதுக்கு அடுத்து தொடர்ந்து. ஸோ இந்த ரெவெக்ஸ் அனிவர்சரி எடிஷனை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதே போல மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம்.